தான் இருக்குது. இது வந்து பொய் செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. ஒயிட் ஷாப் மூணு இதுதான் அந்த பள்ளிக்கூடம், ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ட்ரெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து இதுதான். இப்போ இந்த நீங்கள் பார்க்கலாம், அது அங்கே தான் அந்த கடை. ஆனால் இந்த ஆட்சி காலத்துக்கும் நம்ம ஒரு அவகாசம் கொடுத்தாகணும் இல்லையா? ஒரு 6 மாதம் ஒரு அவகாசம் கேட்குறாரு. இல்லை அவகாசம் அதுகளும் அவசரம் அவங்க தானே போட்டாங்க. டிவி வச்சுக்காத ஒயிட் ஷாப் மூட்டான்னு சொல்லி அவங்க தானே பிரபலம் பார்க்குறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எடுத்துட்டு சந்தையில் கொடுக்குறாங்க. ஏன் சந்தையில் கொடுக்குறாங்க? அவங்க கேட்டு கட்டுறாங்க. சந்தையிலையும் அலோவ் பண்ணுறீங்க. 3 கடை 3 தான் இருக்கட்டும். சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க இடம் வந்து டி நகரில் தண்டமானி ஸ்ட்ரீட்ன்ற ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு 4 பில்டிங் தள்ளி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரன் ஆகுது. ஸ்ட்ரெயின் வேளாங்கண்ணி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த பள்ளியினுடைய ஓனர் அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் நிறையா பகிரப்பட்டது. அதில் இந்த டாஸ்மாக் 40 வருடங்களாக போராடிட்டு இருக்கோம். 40 வருடங்களாக போராடி 2 ஆட்சியாளர்கள், அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மூட முடியாத டாஸ்மாக் கடையை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தாவேகா அரசாங்கம் இதை மூடி இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக பகிரப்பட்டது. லட்சக்கணக்கான பேர் அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க. இப்போ அதனுடைய விளைவாக நம்ம நிஜமாகவே மூடப்பட்டிருக்கா பரவாயில்லையே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கப்போ மனிதநேய மக்கள் கட்சியின் இந்த ஏரியாவினுடைய நிர்வாகி ரபின்றவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இல்லை அது ஃபேக் நியூஸு, கடை ரன் ஆகிட்டு தான் இருக்குது, கடை வந்து எப்பயும் போல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது நிஜமா அப்படின்னு நம்ம களத்திலே வந்து நேராக ஆய்வு செய்கிற போது அது அந்த கடை ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எப்பயும் போல் வாடிக்கையாளர்கள் வந்து மது அருந்துவதையும் மது வாங்குவதையும் பார்த்துட்டு இருக்கோம். ரபி என்ன சொல்கிறாரு, ரபியினுடைய விளக்கம் என்னவா இருக்குன்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று